நமக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இன்றைக்கி திமுக ஆளுங்கட்சி, எத்தனையோ எம்எல்ஏக்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் திமுகவை விட நல்ல கட்சி பாட்டாளி கட்சி, நல்ல செயல் திட்டம் வைத்திருக்கின்ற கட்சி, நல்ல கொள்கைகள் வைத்திருக்கின்ற கட்சி, நல்ல இளைஞர்கள் வைத்திருக்கின்ற கட்சி, அதிக இளைஞர்கள் வச்சிருக்கின்ற கட்சி, மக்கள் மனதில் இடம்பெற்றிருக்கின்ற கட்சி. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் என்ன வித்தியாசம்னா, தேர்தல் நேரத்தில் திமுக காரங்க பூத்தில் அவங்க அங்கே தான் கரெக்டாக எங்கே ஃபோக்கஸ் பண்ணுமோ அங்கே பண்ணுறான். நம்ம தேர்தல் வரைக்கும் நம்ம எல்லாம் போவோம், களத்தில் போவோம், போராடுவோம், சத்தம் போடுவோம், எல்லாரும் பண்ணுவோம், வீடு வீடாக போவோம், அவ்வளோ உழைப்பு நம்ம பண்ணுவோம். ஆனால் கரெக்டாக அவன் அங்கே மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி, அங்கே மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆளுங்களை யாருன்னு பார்ப்பான். அது பிறகு யார் ஓட்டு போடலன்னு அவங்கள கூட்டிகிட்டு வருவான், யார் ஓட்டு இல்லை அவங்கள வச்சு கள்ள ஓட்டு போடுவானுங்க. இதில் தான் நமக்கும் அவங்களுக்கும் கேப் ஆகிடுச்சு. இந்த கேப்பை மட்டும் நம்ம ஃபில் பண்ணிட்டோன்னா நம்ம தான் ஆளுங்கட்சி. ஏன்னா அவ்வளோ நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம உழைப்பு. 36 வருஷமாக நம்ம கட்சி, 36 வருஷம் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு பெரிய ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ணாதான் நம்ம வருகின்ற தேர்தல் நம்ம வெற்றி பெறுவோம். அதன் பிறகு நம்ம ஆளுங்கட்சியாக வரணும். அதனால் இப்போ நம்ம அந்த அடித்தளத்தை, இந்த பற்றாக்குறையை எப்படி செயல்பட பண்ணணும். இப்போ நமக்கு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு அதில்.